உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையில். இந்த கும்பராசிக்காரர்கள்ட்ட நம்ம ஒரு பணம் ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அண்ணே ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்கண்ணே, டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வெகுளிகள். பாவம், அவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. இந்த மாதிரிலாம் கும்பராசிக்காரர்களை பற்றி ஒரு புக்கே எழுதலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே ராசியிலே ராகு, இதில் வேற மே மாதம் அது ஏப்ரல், எல்லா மாதமும் ஒரே மாதம். உண்மை என்னவென்றால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது. ஏனென்றால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முழு அனுகிரகத்தை செய்ய போகிறார். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. யாரெல்லாம் வீடு வாங்கலையோ வீடு வாங்க போகிறீங்க. யாரெல்லாம் பண விஷயத்தில் சார் இப்படி தான் சார், இங்கே தான் சார் இருந்தான் சதீஷ்னு ஒருத்தன் சார் 2022 இந்த மாதிரி தெங்கனி கொண்டு பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம் சொல்லுவாங்க. சில பேர் கேரக்டர் நமக்குன்னே வருவாங்க. ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். எப்படியாவது நம்ம கையில் இருந்த பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவான். அவனுக்கு யார் சொல்கிறாங்கலாம் தெரியாது. இந்த பிரபஞ்சம் அவனுக்கு ஒரு நியூஸ் கொடுத்துரும். நமக்கு ஏதோ பிஎஃப் காசு வந்திருக்குங்கிறத அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சு நம்மளை ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் அதில் ஆச்சரியம். அது உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அந்த சதீஷை இப்போ பார்க்குறீங்க. உங்களை ஏமாற்றிட்டு போனானே அந்த கேரக்டரை பார்க்குறீங்க. அவன் உங்களுக்கு பணம் தர போகிறான். சார் கேட்குறதுக்கே ஜில்லுன்னு இருக்குது சார், அவன் மட்டும் என் கையில் கிடச்சா ஒன்றும் பண்ணாதீங்க, பணத்தை வாங்கிட்டு விட்ருங்க. இன்னும் 2ஆம் இடத்துல யார் சனியோட சேர்ந்த செவ்வாய் இருக்கிறார். இவர் 3 கூடையவர். அந்த 3 கூடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். நண்பர்களே, இந்த செவ்வாய் ஆட்சி பெறுவது என்பது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். இந்த நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும். சார் நான் குரூப் 4 எழுதலேன் சார், நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகி இப்போ குரூப் 2 குரூப் 1லாம் எழுதுகிறேன் சார். நான் தொடர்ந்து முயற்சியில் நான் அடுத்தடுத்த லெவல் போகிறேன். எனக்கு இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் கதவு மூடிட்டு படித்தவங்கள்லாம் பார்த்துருக்கேன். சாப்பிடாமல் கொள்ளாமல் படித்தவங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நேரம் தான் அது, ஜிம்முக்கு போகிற நேரம் மாதிரி. அது ஒரு நேரம். அந்த ஒரு வைபிளே இருப்போம். நம்ம ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், பண்ண லைஃபே மாறிடும். நல்லா படித்து திடீர்னு பார்த்தா அரசு அதிகாரி ஆயிரும். என்ன நீங்கள் திடீர்னு தாசில்தார் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அந்த மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு பெரிய அதிசயம்லாம் நடக்க போகுது இந்த மாதம். ரைட். செவ்வாய் என்றால் பூமி லாபம். சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடலாம்ல போன்ற எண்ணங்கள் வரும். நம்ம ஒரு இடம் வாங்கணும், ஒரு பூமி வாங்கணும், சும்மா இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் போன்ற எண்ணங்கள்லாம் வரும். 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான். இங்கே தான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. முதல் ஆபத்து இங்கே தான். இதில் 7 கூடிய சூரியனும் 5 கூடிய புதனுமாக சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நற்பதவி, நல்லொழுக்கம், நல்ல விஷயம் எல்லாம் நடக்க போகுது. சில பேருக்கு பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும். இந்த கலைமாமணிலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி விருதுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஆஃபீஸில் மேன் ஆஃப் த மந்த்து, பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுப்பாங்க, எம்டி வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எல்லோரும் முன்னாடி பாராட்டுவாங்க அவங்கள. யூ டிட் எ கிரேட் ஜாப்பாங்க. ரொம்ப பெருமையான மாதம்னா இந்த மாதம் தான். ஆஃபீஸில் நீங்கள் தரணுமா பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அந்த மாதிரி உங்களுக்கு மாலைகள்லாம் விழப்போகுது. செம்மையாக இருக்க போகிறீங்க. உங்கள் பாஸ் முன்னாடி எப்படியே எம்டி டைரக்டர் நம்மளை விஷ் பண்ணார்ல, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பிஸி ஆயிடுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதம் பயங்கர பிஸி ஆஃபீஸில். இப்போ நம்ம கூட இருந்த அப்ரெண்டிஸில் யாராவது ஃபோன் பண்ணால் ஒன்று பண்ணுறீங்களா, நீங்கள் நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் லிட்டில் பிஸிஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் பண்ணுவீங்க. பயங்கர பிஸியாக இருப்பீங்க. என்னடா திடீர்னு பிஸி ஆகிட்டான், லிட்டில் பிஸிஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லிட்டில் பிஸிஸ் ஆயிடுவீங்க. ஸோ இப்போது 5ஆம் இடம் இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. என்னோடய வாழ்க்கையிலே ஆஃபீஸ் ஜாப் எனக்கு இவ்வளோ மகத்துவமாக போகும் நான் எதிர்பார்க்கல என்றால் அதெல்லாம் நல்லா தான் போகுது. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா ஒய்ஃபு அல்லது உங்கள் காதல். இதில் எடுத்துக்கோங்க. 4 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எத்தனை நாள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மே 5லேருந்து மே 20 வரைக்கும் ஒரு 15 நாள் இவர் உங்களை இந்த வச்சு செய்கிறதுமாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 4 இது நான் இப்போ பர்சனல் லைஃப்பில், ஆஃபீஸ் லைஃப்பில் நீங்கள் தான் டான். ஆனால் பர்சனல் லைஃப்பில் காதலிச்சா காதல் உங்களுக்கு என்னமோ தெரியல சார், நல்லா பேசிகிட்டு இருந்தா சார், ஒரு மாதமாக எங்களுக்குள்ள ஒரே சண்டை சார், நாங்கள் பிரியலாங்கிற எண்ணம் வரைக்கும் போயிட்டோம். சில பேர் டைவர்ஸ் பேப்பரை கையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இன்றைக்கி டைவர்ஸா நாளைக்கு டைவர்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஏனோ தெரியாது. இந்த சுக்கிர பகவான் பாதகாதிபதியாக இருப்பதால் 4 9 கூடியவராக இருப்பதால் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. அம்மா அப்பா கூட சண்டை. இதில் என்னென்னா நம்ம அம்மா அப்பா கூட சண்டை வந்தால் பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்படியாவது தகால்னு காலில் விழுந்துடலாம். நமக்கு பிரச்சனை வரதுல நம்ம ஒய்ஃபோட அப்பா அம்மா கிட்ட தான்.
அவங்க கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை, அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு நியாயமே கிடைக்காது. இது உங்களுக்குன்னு இல்லை, அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனுக்கும் இதே ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் நோ ஒன் அப்பா அம்மா இஸ் சப்போர்ட்டிங் டு யூ. அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கிற நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பொன்னான மாதம். 4-9 கூடிய சுக்கிர பகவான் அன்னெசரி ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்னாலேயே டென்ஷன் கொடுப்பாங்க. என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா? நான் நல்லா இருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன் என்று போயிடுறது ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, இந்த சூர்யா வீட்டில் வடிவேலு போய் தங்கியிருப்பார். இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சூர்யா வீட்டில் போயிட்டு இந்த வடிவேலு போய் தங்கி ஒரு அலப்பறையெல்லாம் கொடுப்பார். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் ஆளுங்கள்லாம் வந்து என்ன சகல மாடி சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது அப்படியே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுங்க. நீங்கள் தான் படுக்க போகிற சகலை அப்படின்ட்டிங்கன்னா கம்முன்னு போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பர்ட் சார், எவ்வளோ பார்த்துருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமாக 5ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானுமாக 2 பேரும் சேர்ந்து குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னால் கவலையே படாதீங்க, இந்த மாதம் குழந்தை பிறந்துடும், குழந்தை ஓகே ஆகிடும். நான் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இதே சொல்லிகிட்டே இருக்கேன். பிகாஸ் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தால் ஒரு ரசவாதம் உண்டாகும். என்ன ரசவாதம் நண்பர்களே? சுக்கிரன்கிறவர் லவ்வுக்கு இன்சார்ஜ், குருங்கிறவர் புத்திரகாரகன். குழந்தை அப்படிங்கிற விஷயத்தோட காதல்ங்கிற ஒரு விஷயம் சேர்ந்தால் என்ன நடக்கும்? குழந்தை பிறக்கும், அவ்வளோதான். வேறு என்ன? இது வரைக்கும் நான் வந்து ஒய்ஃபை வந்து நான் ஒரு ஒய்ஃப் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் அம்மாவாயிட்டாங்க போன்ற விஷயங்கள்லாம். இந்த நீங்கள் தான் இந்த சூர்யா மாதிரி அப்படி சுற்றி வந்து பாட்டெலாம் பாடுவீங்க, சிம்ரன் சுற்றி வந்து பாட்டெலாம் பாட போகிறீங்க. அது மாதிரி ஸோ யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் யுவர் நியூ ஜேர்னி. நான் வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்குது, நான் அப்பாங்கிறது தகுதிப்பாடு அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பண்ணுறதுலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. சிறப்புறு பதவிகள், ஆஃபீஸ்லேயும் பதவிகள், பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு அப்பாவாகிற பதவி. நான் சொல்கிறதெல்லாம் குழந்தை விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க. அப்போ நீங்கள் இந்த சுக்கிரன் ப்ராப்ளம், ஒய்ஃப் ப்ராப்ளம்லாம் சொன்னீங்களே, அது இந்த நியூ கமர்ஸ், புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். இதெல்லாம் கூட மேட்டரே கிடையாது. ராசியிலே ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார் நன்றாக புரிந்து கொள்ளணும். சிம்மராசிக்கு சொன்னது தான். எக்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருவார். இப்போ தான் பழைய கவிதை இப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, ஹாய் டார்லிங், அம்மா நீ தயவுசெய்து போயிருமா, என் ஃபோன் என் கையில் இல்லைம்மா, என் ஒய்ஃப் கையில் இருக்குமா ப்ளீஸ்மா அப்படின்ட்டிங்கன்னா கம்முன்னு விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. பதிலுக்கு பதில் நான் பண்ணுறேன்னு நினச்சி பண்ணிங்கன்னா இருக்கிற குழப்பம் போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சத்தியமாக டைவர்ஸ் ஆகிடும். அதனால் அப்படியே பிளாக் பண்ணிங்களா, ஜெய் ஆஞ்சநேயான்னு பிரம்மச்சரி ஆகிட்டிங்களா, ப்ராப்ளமே கிடையாது. ஹாப்பியாக இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் பிரம்மச்சரியாக மட்டும் இருக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கீழே போய்ட்டுருக்கேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ரீமன் பக்தியுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கும் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ரீமன் பக்தியுடைய யூடியூப் பேஜ் வரும். அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.